ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒன் பீஸோட சாப்டர் 116 ஃபுல் ஸ்பாய்லர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நேற்று ப்ரீஃப் ஸ்பாய்லர்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன், அது பார்க்கலன்னா எல்லோரும் வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. அதில் கவர் ஆகிறத விட இதில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வெகாப்பங் சொல்லியிருக்கான். நம்ம இவ்வளோ நாள் லுலிஷியா கிங்டம் மதர் ஃப்ளேமால் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னு தான் நினச்சிட்ருப்போம் இல்லையா? ஆனால் அது கிடையாது. ஸோ அதுக்கான ரீசனை வந்து வெகாப்பங் சொல்லியிருக்கான். அதை பார்க்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். டிலே பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோவில் போகலாம். இந்த சாப்டரோட டைட்டில் கான்ஃப்ளிக்ட்னு வச்சுருக்காங்க. இந்த சாப்டர் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, பீப்புள் பார்த்தீங்கன்னா வெகாப்பங்கோட ஸ்பீச்சுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த பீப்புளெலாம் என்ன கேட்குறாங்கன்னா, 800 வருஷத்துக்கு முன்னாடி வாரா, அந்த வார் இன்னும் போயிட்டுருக்கா அப்படின்னா 800 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த எல்லோரும் செத்து இருக்கணுமே, அப்புறம் எப்படி இந்த வார் இன்னும் ஓடிட்டு இருக்குங்கிற மாதிரி நம்ம பீப்புள் கேட்க. ஸோ வெகாப்பங்கோட ஸ்பீச்சும் பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகிட்டே இருக்க மேரேஜ் வாய்ஸில் நம்ம இம்முவோட ஃப்ளவர் ஆஃப் ரூமை காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இம்மு ஒரு போர்ட்ரேட்டை பார்த்து ஸ்டேர் பண்ணிட்டே இருக்கா. அந்த போர்ட்ரேட்டில் உள்ளவங்களோட பிக்சர் பார்த்தா எக்ஸாக்டாக விவியோட ஃபேஸும் அந்த போர்ட்ரேட்டில் உள்ளவங்களோட ஃபேஸும் சேமாக இருக்குன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. சில பேர் இது வந்து லில்லின்னு சொல்கிறாங்க. லில்லினா யாருன்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். லில்லி வந்து 800 இயர்ஸ் எகோ அலபாஸ்தா கிங்டமோட ஒரு பிரின்சஸ் விவி மாதிரியே. ஸோ லில்லிக்கும் ஜாய்பாய்க்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கனெக்ஷன் இருக்குங்கிற மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் லில்லி வந்து டி கிளானை சேர்ந்தவ. ஸோ டி கிளானோட மிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் பீஸில் இருக்கு. லில்லியும் வந்து டி கிளானை சேர்ந்தவங்கும் போது ஃபேன்ஸ் மத்தியில் நிறைய கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் லில்லியால் தான் இந்த போனிங்கிலிஃப் வேர்ல்டு மொத்தம் ஸ்கேட்டர் ஆச்சான். ஸோ லில்லிக்கும் ஜாய்பாய்க்கும் கண்டிப்பாக ஒரு கனெக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அலபாஸ்தா கிங்டமில் உள்ள பீப்புளை பொறுத்தவரையும் விவி இப்போது மிஸ்ஸிங் இல்லையா? ஸோ விவி மிஸ்ஸிங்கிற ஒரு போஸ்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த போஸ்டரை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. நமக்கு இங்கே யாரை காட்டுறாங்கன்னா, இகராமும் காருயும் அப்புறம் வந்து பெல் அண்ட் சாக்கா அண்ட் கிங் கோப்ரா இவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. இங்கே தான் தலைவன் ஒரு தரமான விஷயத்தை ரிவீல் பண்ணுறான். என்னென்னா, மதர் ஃப்ளேமோட ஒரு போர்ஷன் பார்த்தீங்கன்னா திருடப்பட்டுச்சு. அது எதுக்காகனா, ஒரு ஏன்ஷியன்ட் வெப்பனோட ஒரு ஃபியூவலாகவே பார்த்தீங்கன்னா மதர் ஃப்ளேமோட ஒரு போர்ஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது யார் யூஸ் பண்ணால் என்னங்கிறது நம்ம வெகாப்பங்கே தெரில. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. அண்ட் இதுவும் சூப்பராக இருந்துச்சு. வெகாப்பங் சொல்கிறான், லுலிஷியா கிங்டம் வந்து ஒரு ஏன்ஷியன்ட் வெப்பனால் அழிக்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த ஏன்ஷியன்ட் வெப்பனுக்கு தேவைப்பட்டது மதர் ஃப்ளேமோட ஒரு போர்ஷன். எதுக்காகனா, அந்த ஏன்ஷியன்ட் வெப்பனை எழுப்ப அந்த ஏன்ஷியன்ட் வெப்பனுக்கு ஒரு ஃபியூலாக ஒர்க்காக மதர் ஃப்ளேமோட ஒரு போர்ஷன் தேவைப்பட்டுச்சு. ஸோ நம்ம இவ்வளோ நாளாக மதர் ஃப்ளேம் தான் லுலிஷியா கிங்டம் டெஸ்ட்ராய் பண்ணுச்சுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதுதான் இல்லை. ஒரு ஏன்ஷியன்ட் வெப்பனுக்கு மதர் ஃப்ளேமோட ஒரு போர்ஷன் மூலமாக தான் லுலிஷியா கிங்டமை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஏன்ஷியன்ட் வெப்பன் யுரேனஸ் தான் எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃப் இருக்குது. ஏன்னா வானோக்கு கீழே தான் இப்போ ப்ளூட்டான் இருக்குது. அதுவும் இல்லாமல் பொசைடன் வந்து மெர்மைட் பிரின்சஸ், மீதம் உள்ள ஒரே வெப்பன் யுரேனஸ். இதை பற்றி காமிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம லுலிஷியா கிங்டம் எதுக்காக அழிக்கப்பட்டுச்சு? சபோன் அங்கே ஒருத்தன் இருக்கான், இமோவோட எக்ஸிஸ்டன்ஸை தெரிஞ்சுக்கிட்டான். அதனால மட்டுமே அந்த லுலிஷியா கிங்டம் அழிக்கப்பட்டுச்சு. ஸோ இது வேர்ல்டு கவர்மெண்ட்டோட வேலை. அவங்க ப்ராபப்ளி யுரேனஸை ரிவே பண்ணுறதுக்காக மதர் ஃப்ளேமோட ஒரு போர்ஷனை எடுத்துருக்கலாம். ஸோ என்னோட நம்பிக்கை அந்த ஏன்ஷியன்ட் வெப்பன் யுரேனஸாக தான் இருக்கலாம். அண்ட் வெகாப்பங் சொல்கிறான், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, ஏன்னா நான் தான் அந்த ஏன்ஷியன்ட் வெப்பனோட ஒரு பார்ட்டாக இருந்துட்டேன். அந்த ஏன்ஷியன்ட் வெப்பன் ரிவைவ் ஆனதுக்கு நானும் ஒரு காரணம், என்னை மன்னிச்சிருங்கிற மாதிரி வெகாப்பங் சொல்கிறான். அதுவும் இல்லாமல் எனக்கு அது யார் யூஸ் பண்ணான்லாம் தெரியலை, ஆனால் எனக்கு ஒன்று கன்ஃபார்ம் தெரியும், இந்த வேர்ல்டு அகெயின் ஃப்ளட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி வெகாப்பங் சொல்கிறான். அப்படியே வெகாப்பங் லுலிஷியா கிங்டம் டெஸ்ட்ராய் ஆனதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கும்போது நிறைய பேரோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அப்புறம் ப்ரோடன்ஸ் கிங்டமில் கிங் எலிசபெல்லோ II வந்து அவரோட அட்வைசரை வந்து செக் பண்ண சொல்கிறாரு, லுலிஷியா கிங்டம் இருக்கா இல்லையான்னு. ஏன்னா லுலிஷியா கிங்டம் டிஸப்பியர் ஆனதுக்கு ஒரு நியூஸும் இல்லை இல்லையா? ஸோ அவர் செக் பண்ணுறதுக்காக லுலிஷியா கிங்டம் இருக்கா இல்லையாங்கிற மாதிரி அவர் அட்வைசரை செக் பண்ண சொல்கிறான். அண்ட் மெரைன்ஃபோர்டை காட்டுறாங்க. மெரைன்ஃபோர்டில் செங்குக்கு ஒரு சைடும் சுரு ஒரு சைடும் ரியாக்ஷன் கொடுக்க, செங்குக்கு பார்த்தீங்கன்னா என்னடா சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் ஒத்தடியாக வாய்க்கு போட்டு அமுக்கி தின்னுட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல அக்கேனும் காட்டுறாங்க. அவன் எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கான். அண்ட் அக்கேனும் அங்கே இருந்துகிட்டே சொல்கிறான், அப்படியா வெகாப்பங்க், நீ உண்மையிலே எல்லா உண்மையை சொல்ல போறியா, சொல்லுங்கிற மாதிரி நம்ம அக்கேனும் பார்த்துட்ருக்கான்.
அண்ட் இந்த சைடு எடிசன் வந்து நம்ம ஸ்டுசி கிட்டே கேட்குறான், நாங்கள் உன்னை சைபர் போல் பெட்ரே பண்ண வச்சதுக்கு என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன்னா எடிசனுக்கு தெரியும் ஸ்டூசி வந்து அவங்கள இன்னும் ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறாங்கிற மாதிரி. ஆனால் வெகாபங்கிட்ட ஸ்டூசிக்கு ரொம்ப லாயல்ட்டி இருக்குங்கிறனால சைபர் போல் ஏஜென்சியே பார்த்தீங்கன்னா ஸ்டூசி வந்து பெட்ரே பண்ணிட்டா. அதுவும் இல்லாமல் எடிசன் சொல்கிறான், இந்த மாதிரி நல்ல குணத்துக்கு தான் நீ ஹியூமன்ஸை விட பெட்டராக இருக்கங்கிற மாதிரி நம்ம எடிசன் ஸ்டூசியை பார்த்து சொல்கிறான். அண்ட் யாருக்கும் வெகாபங்குக்கு அந்த மதர் ஃப்ளேமோட தெஃப்ட்டை பற்றி தெரிஞ்சதுனால சர்ப்ரைஸ் ஆகுறா. அண்ட் யாருக்கு வந்து ரியலைஸ் பண்ணுறா ஒரிஜினல் டெண்டன் மூஷி இருக்கிற இடத்த. அச்சோ, ஒரிஜினல் டெண்டன் மூஷி இருக்கிற இடத்த நம்ம யாருக்கு கண்டுபிடிச்சி நம்ம 5 எல்டர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறா. ஸோ இவங்க மட்டும் வந்துட்டாங்கன்னா வெகாபங்கோட ஃபைனல் மெசேஜும் பார்த்தீங்கன்னா நமக்கு சேராமல் போயிடும். கொஞ்சம் தான் சொல்லியிருக்காரு, இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ அதுவும் சொல்லலைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அண்ட் அவன் சொல்கிறா, இது சூப்பராகவே இருந்துச்சு, ஏன்னா நம்ம ஏன்ஷியன் ரோபோட் எங்கடான்னு தேடிட்டு இருந்தோம்ல. யார்க் சொல்கிறா, எனக்கு ஒரிஜினல் டெண்டன் மூஷி எங்கே இருக்குன்னு தெரியும், அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது ஏன்ஷியன் ரோபோட். நம்மளும் நினச்சிட்டு இருக்கோம் எங்கடா இந்த ஏன்ஷியன் ரோபோட் போனாங்கிற மாதிரி. ஆனால் அந்த ஒரிஜினல் டெண்டன் மூஷியை அந்த ஏன்ஷியன் ரோபோட் தான் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. சூப்பராக இருக்குல்ல. அண்ட் வெகாபங் சொல்கிறான், ஜாய் பாய்க்கு ஒரு ஐடியா இருந்துச்சான். அந்த 3 ஏன்ஷியன் வெப்பன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து பாஸ் பண்ணுறதா நம்ம ஜாய் பாய்க்கு ஐடியா இருந்துச்சான். வெகாபங் சொல்கிறான், அதான் எனக்கு புரியலை ஜாய் பாய் ஏன் அப்படி பண்ணணும்னு. அண்ட் இந்த விஷயத்தினால தான் வெகாபங்கால் முடிவெடுக்க முடியலை யாரோட ஐடியா குட் யாரோட ஐடியா பேடுன்னு. ஸோ அதனால தான் வெகாபங் சொல்கிறான், எது குட் எது ஈவில்னு எனக்கு சத்தியமாக தெரிலங்கிற மாதிரி. இதில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு இப்போ என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அது கண்டிப்பாக ஒரு நாள் கிளியர் ஆகும். அண்ட் அந்த நாள் இந்த கடல் பார்த்தீங்கன்னா அகெயின் ஃப்ளட் ஆகுங்கிற மாதிரி வெகாபங் சொல்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லை, திஸ் இஸ் மை வார்னிங்னு கூட நம்ம வெகாபங் சொல்லியிருக்கான். இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது ஷிராகோஷி அப்புறம் ஃபிஷ்மன்ஸ் இவங்களோட ரியாக்ஷன்லாம் அப்படியே காட்டிட்டு வராங்க. வெகாபங் சொல்கிறான், வாய்டு செஞ்சுரியை சுற்றி ஏகப்பட்ட மிஸ்ட்ரி எவால்வ் ஆனாலும் அதை கண்டுபிடிச்ச ஒரே குரூப்பு நம்ம ராஜரோட குரூப் தான். ஆனால் அவங்க ஏன் இன்னும் அதை பற்றி ஒரு முடிவும் எடுக்கலை, ஒரு ஆக்ஷனும் எடுக்கலைங்கிற மாதிரி நம்ம வெகாபங் கேட்க, அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேரோட ரியாக்ஷன் மட்டும் அப்படியே காட்டுறாங்க. யாருன்னா குரோக்கஸ் வந்து டின் கேப்பில் இருக்கான். அதுவும் இல்லாமல் சபோடியை காட்டுறாங்க. சபோடியில் வந்து ரயிலேவை காட்டுறாங்க. அண்ட் அகெயின் வெகாபங் சொல்கிறான், மக்களுக்கு தெரிய வேண்டிய உண்மையை நம்ம ராஜர் குரூ கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த ஹிஸ்ட்ரியோட ட்ரூத்து ராஜர் குரூக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அவங்க ஏன் எதுவும் சொல்லாமல் டிஸப்பியர் ஆனாங்க? யாராச்சும் வந்து சொல்லணுன்னு அவங்க வெயிட் பண்ணுறாங்களா, இல்லை டைமுக்கு வெயிட் பண்ணுறாங்களா என்னன்னே நம்ம வெகாபங்குக்கு தெரியலை. அவரும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கண்டுபிடிச்சும் ஏன் மக்களுக்கு சொல்லலைங்கிற மாதிரி நம்ம ராஜர் குரூட்டை கேள்வி கேட்குறான். அண்ட் சபோடியில் ஷேக்கியோட வந்து பாரை காட்டுறாங்க. அங்கே ஷேக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பைரட்டை அடிச்சுட்டே இருக்கா. அதுவும் இல்லாமல் அந்த டைம் ரயிலேட்டை பேசிகிட்டே இருக்கா. ஷேக்கி சொல்கிறா, ரயிலேசான் நீங்கள் ரொம்ப குடிச்சிட்டீங்க, நீங்கள் இந்த மாதிரி ட்ரங்க் ஆக மாட்டீங்களேங்கிற மாதிரி கேட்க, ரயிலே வந்து அந்த ஸ்டூரில் உட்காந்து ட்ரங்க் ஆகிட்டு இருக்காரு. ரயிலே சொல்கிறாரு, நானும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு கீசர். வெகாபங்க் நீனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிட்டேன். உன்ன மாதிரி ஓல்டு மேன் வந்து இப்படி பேசி யங் ஜென்ரேஷனோட எக்ஸைட்மெண்ட்டை உடைக்கக்கூடாது. அதாவது இந்த மாதிரி விஷயம் யங் காதில் விழுந்தா அவங்களோட எக்ஸைட்மெண்ட்டே உடஞ்சிரும் இல்லையா, ஏன்டா வெகாபங்க் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரயிலே கேட்க, சாப்டரோட லாஸ்ட்டு பேனலை வந்து காட்டுறாங்க. அண்ட் ரயிலே கொஷின் கேட்குறாரு, நவ் இட்ஸ் தேர் ஃபன். இப்போ அவங்களோட ஃபன் தானே, நான் சொல்கிறது கரெக்ட் தானே ராஜர் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோல்டி ராஜர்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம ரயிலே கொஷின் பண்ணுறான். அதோடு இந்த சாப்டர் ஃபினிஷ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வீக்கு திரும்பியும் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்டு சாவடிக்கிறாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்பாய்லர்ஸ் அப்புறம் தியரி வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.